வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகிறேன். ஜூன் மாதத்துக்குரிய ராசி பலன்களை கும்பராசி நேயர்களுக்கு நான் தற்பொழுது கூறப்போகின்றேன். மேலும் இந்த வீடியோவின் இறுதியிலே உங்கள் ராசிக்குரிய ஒரு பீஜ மந்திரத்தை கூறப்போகிறேன். அது மிக மிக முக்கியமான அதி அற்புதமான பீஜ மந்திரமாகும். உங்கள் ராசிக்கு மட்டும் உரிய பீஜ மந்திரமாகும். அவற்றை நீங்கள் தொடர்ந்து உச்சரிக்கின்ற பொழுது உங்கள் மனதிலே ஆன்ம பலம் பெருகும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கோச்சாரத்தில் ஏதாவது தீய பலன்கள் இருந்தால் அவற்றை அது நிவர்த்தி செய்யும். எனவே அந்த மந்திரத்தை நீங்கள் மனதிலே தொடர்ந்து உச்சரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கும்பராசி நேயர்களே, ஜூன் மாதத்தை பொறுத்தவரை கிரகநிலை என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியாதிபதியான சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர் பெற்றிருக்கிறார். உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆகும். அங்கே உங்களுடைய ராசியாதிபதி அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிக மிக சிலோக்கியமாகும். மேலும் புதன் பகவான் ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார். அது மிக மிக நன்மை பகிக்கும் ஒரு அமைப்பாகும். ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் ரிஷபத்தில் இருந்து அவருடைய சொந்த வீடான மிதுனத்துக்கு பயிற்சியாகின்றார். எனவே இந்த மாதம் முழுவதும் புதன் பகவான் உங்களுக்கு மிக மிக நன்மை பகிக்கும் வகையிலே இருக்கிறார். புதன் பகவான் உங்கள் ராசிக்கு யோகக்காரகன் ஆவார். மற்றொரு யோகக்காரகனான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் 5லே இருப்பதால் அவர் சுக்கிரனை எந்த விதத்திலையும் கெடுதல் செய்ய மாட்டார். எனவே சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் முழுமையான யோக பலனை சுக்கிர பகவானும் உங்களுக்கு கொடுப்பார். பொதுவாக கும்பராசி என்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு யோகக்காரகன் சுக்கிரனும் புதனும் ஆவார். இவ்வாறு உங்கள் ராசிக்கு யோகக்காரகனான சுக்கிரனும் புதனும் மாதம் முழுவதும் நல்ல நிலைமையில் இருப்பதால் இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கும். ஆனால் உங்கள் ராசியிலே கேதுவும் 7லே ராகுவும் இருப்பதால் முறையான ராகு பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டும். இனி துறை ரீதியாக கும்பராசி நேயர்களுக்கான ஜூன் மாத பலன்களை காணலாம். முதலில் வியாபாரிகளுக்கு. வியாபாரி நண்பர்களே, இந்த மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் மிக மிக யோகத்தை சுக்கிர பகவான் உங்களுக்கு வழங்குவார். ஆனால் 10க்குரிய செவ்வாய் பகவான் 5லே அமர்ந்திருப்பதால் நீங்கள் முயற்சி எடுத்தால்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதன் பகவான் ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய யோகக்காரகனான புதன் பகவான் பார்ப்பது ஒரு வகையில் நன்மை. எனவே இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாகவே தென்படுகிறது. இனி உத்தியோகஸ்தருக்கான ஜூன் மாத பலன்களை நாம் காணலாம். நான் ஐடி ஃபீல்டை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களே, ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் மேலதிகாரிகளிடம் நல்ல நட்புறவும் அன்பும் கிடைக்கும். மாதத்தின் முழுவதும் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் வேலையை எளிதாக செய்து முடிப்பீர்கள். மேலும் அலைச்சல் தொல்லை எதுவும் இருக்காது. சக ஊழியர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். எனவே மாதம் முழுவதும் பார்க்கின்ற வகையிலே கும்பராசி நேயர்களுக்கு சனி பகவான் 11லே இருப்பதினாலும் சுக்கிர பகவான் நல்ல பலமாக மாதம் முழுவதும் இருப்பதினாலும் புதன் பகவானும் நல்ல யோக நிலையில் அமர்வதாலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாகவே அமையும். ஐடி ஃபீல்டை சேர்ந்த கும்பராசி நேயர்களே, புதன் பகவான் 3ஆம் இடத்தில் ஜூன் 4ஆம் தேதி வரை இருக்கின்றார். அவர்தான் வித்தைக்காரகன், ஐடி துறைக்கு காரகன். ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுடைய தொழிலிலே ஏற்பட்ட அலைச்சல் தொல்லை மற்றும் மன உளைச்சல் தீர்ந்துவிடும். ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் தன்னுடைய சொந்த வீடான மிதுனத்துக்கு வருவதால் மிகவும் யோக அமைப்பை பெறுகிறார். எனவே ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை புதன் பகவான் தருவார். அயல்நாட்டுக்கு செல்ல விரும்புபவர்கள் விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கான ஜூன் மாத பலன்களை நாம் இப்பொழுது காணலாம். பொதுவாக உங்களுக்கு இப்பொழுது திருமணமாகாத பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் குருபலன் இல்லை.
குரு வந்து 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே திருமண முயற்சி செய்தாலோ அல்லது அதற்கான ஒரு விண்ணப்பம் ஏதாவது எங்களாவது கொடுத்திருந்தாலோ சற்று தாமதம் தான் ஏற்படும். பெற்றோர்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அவற்றில் சிறு சிறு இடைஞ்சல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதினால். குரு பயிற்சிக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் தீரும். திருமணம் ஆன பெண்கள் என்று கும்பராசிக்கு பார்த்தால் 3ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒரு மகிழ்ச்சிக்குரிய மாதமாக கணவன் மனைவியிடம் குடும்பத்திடம் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் வெளியூர் செல்ல விரும்பினால் வெளியூர் செல்வீர்கள். திருமணம் ஆகாத பெண்களுக்கு இதற்கு பரிகாரம் என்னவென்றால், நீங்கள் ராகுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும், மேலும் குருவுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். உங்கள் ராசிக்கு 7லே ராகு இருக்கிறார், 8லே குரு இருக்கிறார். எனவே ராகு காலத்திலே நீங்கள் அவருக்கு விளக்கேற்ற வேண்டும். எந்த நாள் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகு காலத்திலே ஏற்றுவது மிக சிறந்ததாகும். மேலும் குரு பகவானை வழிபட வேண்டும். வேளந்தோறும் குரு பகவானை வழிபடுவது மிக நல்லது. மேலும் சித்தர் வழிபாடு செய்வது உங்களுடைய கர்ம வினையிலே தீவினை இருந்தால் அவற்றை கரைத்து விடுவார்கள். இது திருமணமான பெண்கள் என்று பார்த்தால் ஜூன் மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் நல்லது. மகிழ்ச்சிக்குரிய மாதமாக குடும்பத்தின் நிலவும். ஆனால் லக்னத்தில் கேதுவும் திருமணமான பெண்கள் என்று பார்த்தால் மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு யோகக்காரகனான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் நல்லது. எனவே மாதம் முழுவதும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆனால் உங்கள் ராசியிலே கேதுவும் 7லே ராகுவும் இருப்பது ஒரு வகை கெடுதலாகும். எனவே குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும். எனவே நீங்கள் பரிகாரமாக ராகுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை விளக்கு ஏற்றுவது நல்லது. மேலும் 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பது ஒரு வகையில் நல்லதே. ராகுக்கு மட்டும் நீங்கள் பரிகாரம் செய்தீர்கள் என்றால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய மாதமாகும். கும்பராசியில் பிறந்த மாணவர்களுக்கான பலன்கள் இந்த ஜூன் மாதத்தில் என்று பார்த்தால் முக்கியமான மாதமாகும். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்ற மாதமாகும். இந்த மாதம் புதன் பகவான் ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு வருவது ரொம்ப நல்லது. 19ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 19ஆம் தேதி அந்த இடத்தில் இருந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். எனவே மாணவர்களுக்கு எதிர்பார்க்கின்ற மார்க் இந்த மாதம் கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த கும்பராசி நேயர்களே, மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதினால் கலைத்துறையிலே நல்ல வெற்றியை கொடுக்கும். கலைத்துறை என்பது அதற்கு காரகன் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் நல்ல இடத்தை பார்ப்பதினால் கலைத்துறையிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றியை இந்த மாதம் கொடுக்கும். மேலும் 5லே இருக்கின்ற செவ்வாய் பகவான் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். ஏனெனில் சனி பகவான் அவரை பார்ப்பதினால் முருகரை வழிபடுவது மிகவும் நல்லது. அரசியல் ஈடுபாடு கொண்டிருக்கும் கும்பராசி நேயர்களே, அரசியல் துறைக்கு யார் காரகன் என்றால் சூரிய பகவான். சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியிலே 4ஆம் இடத்தில் இருந்து சில வெற்றிகளை உங்களுக்கு தருவார். 4ஆம் இடம் என்பது அவருக்கு பிடித்த இடமாகும். எனவே மாதத்தின் முற்பகுதியிலே வெற்றியை கொடுக்கின்ற அவர் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்தில் வந்து சனியுடைய பார்வையை பெறுகிறார். எனவே அதன் பிறகு நீங்கள் தேவையற்ற வீண் விவாதங்களில் எதிர்க்கட்சியினரோடோ இல்லை உங்களுடைய கட்சியிலே இருப்பவர்களோடு ஈடுபட வேண்டாம். மற்றபடி சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதினால் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமீட்சை கொடுக்கிறது. எனவே இந்த மாதம் சனி பகவானின் அருளினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சனி பகவானின் அருளை மேலும் பெற வேண்டுமெனில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. இப்பொழுது நான் கூறப்போகிறது கிரகவசிய பீஜ மந்திரம். இது அதிமுக்கியமான மந்திரமாகும், அற்புதமான மந்திரமாகும். கும்பராசி நேருக்குரிய மந்திரம் இது. இந்த மந்திரத்தை தொடர்ந்து மனதில் உச்சரிக்க வேண்டும். கோவில் செல்கின்ற பொழுது மனதில் உச்சரிக்க வேண்டும். வீட்டில் தனியாக அமர்ந்து உச்சரிக்க வேண்டும். யார் எந்த கடவுள் உங்களுக்கு பிடித்திருக்கோ அவரை நினைத்து உச்சரிங்கள். ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். முதலில் உச்சரிக்க கஷ்டமாக இருந்தாலும் போக போக பழகிவிடும். ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம்.
இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து வெற்றி பெற வேண்டி நான் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் செய்யலாம் மற்றும் லைக் கொடுக்கலாம். என்னிடம் முழு பலன்கள் கேட்க விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏனென்றால் கோச்சாரம் என்பது வெறும் 30% தான். அவரவர் ஜனன ஜாதகத்திலே என்ன கிரக திசை நடக்கிறது, என்ன கிரக புத்தி நடக்கிறது, அவை யோக திசையா யோக புத்தியா அல்லது அவயோக திசையா என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவ்வாறு நாம் அலசி ஆராய்ந்து ஜனன ஜாதகத்திலே யோக திசை நடக்கிறது என்றால் நிச்சயம் நம் கோச்சாரத்தை கவலைப்பட வேண்டியதில்லை. எனவே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் சென்னையில் இருக்கும் நபர்கள் நேரிலே என்னை வந்து சந்திக்கலாம். வெளியூர் இருக்கும் நபர்கள் வாட்ஸ்அப்பிலே என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் கீழே இருக்கின்றது. மேலும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பினால் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் செய்யலாம் மற்றும் லைக் கொடுக்கலாம். நீங்கள் என்னை ஸ்கைப்பிலையும் தொடர்பு கொள்ளலாம். நான் கூறிய பலன்களையும் பீஜ மந்திரங்களையும் நீங்கள் தொடர்ந்து கூறி உங்களுடைய வெற்றியை நீங்கள் அடைய வேண்டி ஆண்டவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.